வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஆஷாலினின்னு பேசுகிறேன். இவங்களுக்கு 40 வயசு ஆகுதுங்க. இவங்களோட கணவருக்கு 45 வயசு. கணவருக்கு எதுவும் பெரிய பிரச்சனை கிடையாது. இவங்களுக்கு AMH 0.3 தான் இருந்தது. டாக்டர் நீங்கள் கன்சீவ் ஆக வாய்ப்பே இல்லை, நீங்கள் முட்டை தானம் வாங்கினா IVF தான் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி இவங்களோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரி என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க, இவங்களுக்கு ஒரு ஆம்பளை பையன் 8 மாதத்தில் பிரசவத்தில் பிறந்து 2021 தவறிச்சுன்னு சொன்னாங்க. 4 தடவை இவங்களுக்கு யூரின் ப்ரெக்னன்சி டெஸ்ட் பாசிட்டிவ் ஆகி 48 நாள் 50 நாளில் அபார்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு 22 நாளைக்கு ஒரு தான் பீரியட்ஸு. அதாவது ரொம்ப சீக்கிரம் பீரியட்ஸ். 28 நாள் இல்லாமல் 22 நாள், ஒரு 15-20 நாளைக்கு ஒரு தடவை சைக்கிள் திருப்பி வந்துகிட்டே இருந்தது. அப்போ இவங்க கர்ப்பவாய் ரொம்ப ட்ரையாக இருக்குது, அன்வான்ட் ஹேர் க்ரோத் இருக்குது. நீங்கள் மெனோபாஸ் ஆக போகிறீங்க, உங்களுக்கு வெள்ளைப்படுறது ரொம்ப ஜெல்லி மாதிரி ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருந்தப்போ 4/9/2024 கிளினிக் வந்திருந்தாங்க. கரெக்டாக 3 மாதம் சாப்பிட்ருக்காங்கங்க. இப்போ ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் அனுப்பியிருக்காங்க. எல்லாரும் தயவு செஞ்சு மனசார ப்ரே பண்ணி இவங்களை வாழ்த்துங்க. இப்போ பிறக்கிற குழந்தை நீண்ட ஆயுளோட, அவங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் அறிவோட ஆரோக்கியத்தோடு அந்த குழந்தை பிறந்து அவங்க கையில் ஒரு குழந்தையாக கிடைக்கணும்னு இத்தனை வருஷம் ஏக்கம் இப்போ நிறைவேறிஞ்சிருக்கு. அதுக்காக கடவுளுக்கு நன்றி. லவ் யூ ஆல்.